ஓம் சக்தி சேனலில் இருக்கும் செவ்வாடை தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு ஏற்ப அதிகாலை 5 மணி அளவில் செய்தித்தாளினை நம் உள்ளம் தேடிக்கொண்டிருக்கும். அதில் முதல் பக்கத்திலேயே நம்ம அம்மாவின் திருவுருவ படமும் அம்மாவின் அருளுரையும் இருக்கும். அதனை படித்து இன்புற்று 7 மணி எப்போது ஆகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்போம். 7 மணி அளவில் அம்மா டிவியில் நேரலையில் நம்முடன் வாழ்த்து சொல்வார்கள். அந்த வாழ்த்தை கேட்ட உடனே பரவாயில்ல, இந்த வருடம் இனிய வருடமா நமக்கு மாறப்போகுது, நம்ம அம்மா கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டோங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு வருடையும் இதுவரை நம்ம கடத்திட்டு இருந்தோம். ஆனா இந்த வருடம் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லையேன்னு மற்ற மனங்கள் ஏங்குறது எனக்கு தெரியுது. மற்றவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஏக்கம் நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு செவ்வாடை தொண்டர்களும் பக்தர்களும் தைப்பொங்கலான இந்த நன்னாள்ல அவரவர் கையில கிடைச்ச வீட்டுல விளைஞ்ச காய் கனி ஏதோ ஒரு சக்கரை பொங்கலை நைவேத்தியமா வச்சு அம்மாவுக்கு முன்னாடி வச்சு படையலா போட்டுட்டு அம்மாட்ட உங்களோட கோரிக்கையை அப்படியே சொல்லிடுங்க. இந்த வருடம் உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகணுமா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, இல்ல சுய தொழில் செய்யணுமா, உங்களோட அத்தனை கோரிக்கையும் அம்மாவிட்ட முன் வச்சிருங்க. குருவா வணங்கினா தெய்வத்தையே நமக்கு கொடுப்பாரு. தெய்வத்தை வணங்கினா தெய்வம் நம்ம கேட்டதை மட்டும்தான் கொடுக்கும். அதனால நம் பங்காரு அம்மாவை வணங்குவோம். அம்மா எப்பவும் எந்த நேரமும் நம்ம கூடவே தான் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் அம்மா எப்பவாதான் கோயிலுக்கு வருவாங்க. ஆனா இப்ப அம்மா எப்பவும் எந்த நேரம் ஜீவ சமாதியில நம்ம பிள்ளைங்க எப்ப வருவாங்கன்னு வழி மேல விழி வச்சு அம்மா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடிகளார் குரு போற்றி மந்திரத்தை 108 மந்திரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் படிச்சீங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. நமக்கு எந்த விஷயங்கள் நமக்கு நிறைவேறினாலும் இல்ல பண கஷ்டமா இருந்தாலும் மன கஷ்டமா இருந்தாலும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எதிரிகள் தொல்லை வரக்கூடாது, நம்ம வீட்டுல நல்லது மட்டுமே நடக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மந்திரம் சொல்ல தெரிஞ்சவங்க 108 மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது மனசை ஒரு நிலைப்படுத்தி சொல்லுங்க. அப்படி மந்திரம் சொல்ல எழுத படிக்க தெரியாதவங்க யாரேனும் இருந்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஓம் ஓம் சக்தி ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மாங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறை அல்லது 9 முறை சொல்லுங்க. அம்மா உங்களோட அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி வச்சிருவாங்க. இம்மானாலும் அம்மா உங்களுக்கு டிவியில நேரலையில பேசினாங்க. இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து அம்மா கிட்ட உங்க மனசளவுல கோரிக்கையை வச்சிருங்க. உங்களோட ஒவ்வொரு கோரிக்கையும் அம்மா நிறைவேற்றி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிற. நிச்சயம் அம்மா ஆதிபராசத்தின் அருளும் அடிகளார் அம்மாவின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட அத்தனை வேண்டுதலும் நிறைவேறும். உங்கள் வாழ்வில் நீங்கள் வளமுடன் நலம் பெற்று நோயில்லா வாழ்வை நீங்க வாழ்வீங்கன்னு நான் நம்புறேன். இதுக்கு ஆதி பராசக்தி அறிவாளிப்பா. ஓம் சக்தி. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் சக்தி.